தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா PUBG Lite எப்படி ப்ராப்பரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்ஸ்டால் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்ல வர விஷயம் புரியும். சோ இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல்ல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுன்லோடே பண்ணனே தெரியல. அதனால நான் என்ன பண்ண போறேன், டவுன்லோட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண போறேன். என்னோட வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வரும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடுன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருப்பேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு இன்ஸ்டால் PUBG Liteன்னு கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு APK லிங்க் கொடுத்துருக்கேன். இதை நான் கிளிக் பண்ணதும் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஆட் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்குது. நான் UC ப்ரௌசர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் எந்த ப்ரௌசரும் யூஸ் பண்ணாதீங்க, UC ப்ரௌசர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் ப்ராப்பராக உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஒன்று வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் வரும் பாருங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட் வரும். அந்த ஆடை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இது மாதிரி கேட்டுச்சுன்னா டெனி கொடுத்துக்கோங்க. டெனி கொடுத்த பிறகு இந்த இதில் மேலே இந்த மாதிரி ஆட் வருது பார்த்தீங்களா, இதை என்ன பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். வெப்சைட்னா apkpure.com வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். PUBG Liteோட ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காகவே கீழே வந்து டவுன்லோட் பண்ணுவான்னு சொல்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காகவே இதை டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அடுத்து டவுன்லோட் பண்ணி முடிச்ச பிறகு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல் மேனேஜர் போயிடுங்க. நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபைல் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இதுதான் அந்த ஃபைல் மேனேஜர் ப்ளஸ். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ஸ்டோரேஜ் உள்ள போயிடுங்க. இப்போ நான் டவுன்லோட் பண்ண ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா UC ப்ரௌசர் டவுன்லோடு, ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த ஃபைல் சைஸு. இப்போ நீங்கள் இதை பண்ணணும், என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SAPKன்னு கொடுத்துருக்கு, அதாவது XAPKன்னு கொடுத்துருக்காங்களா. இதை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதாவது இது வந்து இப்போ ஒரு ஃபைலாக இருக்குது, ஜிப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே ரீநேம்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் XAPKன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ டெலீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப்னு கன்வெர்ட் பண்ணணும், ZIP. ஸோ இப்போ இதை கொடுத்துட்டு ZIP ஓகே. இப்போ வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு ஜிப் ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை ஹோல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே ரைட் டாட் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு இருக்கும், இதை எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் வந்து இங்கேயே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவான்னு கேட்குது. அப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் இங்கே கொடுத்துக்கிறேன். இந்த ஃபைல் வந்து இப்போ இங்கேயே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இதோட OBB ஃபைல், APK ஃபைல் எல்லாமே உங்களுக்கு இங்கேயே கிடச்சிரும். இப்போ பாருங்கள். ஸோ இதில் எல்லாருமே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து ப்ராப்பராக டவுன்லோட் பண்ண மாட்டேறீங்க. ஒன்று க்ரோம் ப்ரௌசர் வழியாக டவுன்லோட் பண்ணுறீங்க. க்ரோம் ப்ரௌசர் வழியாக டவுன்லோட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து நிறைய டைம் ஃபைலில் ஆயிடுச்சு. அதாவது அந்த ப்ராப்பரான ஃபைல் அதாவது 350 MBன்னு காமிக்குது. பட் ஆனால் வந்து OBBயோட ஃபைல் சைஸ் ப்ராப்பராக டவுன்லோட் ஆகிட்டா மட்டும்தான் உங்களுக்கு கேம் வந்து ஒர்க் ஆகும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிறகு உங்களோட OBB ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் APKயோட ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 34 MB இருக்குது. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச பிறகு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா Android OBB and Tencent ஃபோல்டர். இதோட ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 325 MB இருக்கும், இல்லைனா 341 MB இருக்கும். இது ரெண்டு தவிர்த்து வேற ஏதாவது எத்தனை MB இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பர்ச்சேசிங் ஃபெயில்டு தான் வரும். இது நிறைய பேருக்கு இஷ்யூ வந்திருக்கு, அதனால தான் நான் இதை மெயினாக சொல்கிறேன். உங்களுக்கு பர்ச்சேசிங் ஃபெயில்டுன்னு வந்ததுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டவுன்லோட் ஆகலாம்னு அர்த்தம், இல்லைனா ப்ராப்பராக எக்ஸ்ட்ராக்ட் ஆகலாம்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஃபைல் வந்து ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணுங்கள். 325 MB இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள், மூவ் கொடுங்க. இப்போ ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஹோம் பேஜ் வந்துட்டு அதாவது ஆண்ட்ராய்டுன்ற ஃபோல்டருக்குள்ளே போயிடுங்க, OBBன்ற ஃபோல்டருக்கு போயிடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ பேஸ்ட் கொடுக்குறேன். அந்த ஃபோல்டர் வந்து இப்போ பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ கேமை வந்து ஓப்பன் பண்ணணும். இப்போ இதை கேம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு 2 விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. பவர் VPN இல்லைனா UFO VPN. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் VPN ஒர்க் ஆகுது, ஒரு சில பேருக்கு UFO VPN ஒர்க் ஆகுது. இந்த பவர் VPNல நீங்கள் செலக்ட் பண்ணி கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிரேசில் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு இது ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரேசில் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க, கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே பவர் VPN கனெக்ட் பண்ணணும்னா கனெக்ட் ஆகிடும்.
ஒருவேளை உங்களுக்கு கனெக்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த UFO VPN இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ரெண்டுமே நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஒரு சில பர்மிஷன் கேட்கும். அதை எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து இன்டர் மார்க் கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். அடுத்த லொக்கேஷன் கேட்கும், சூஸ் த லொக்கேஷன் கேட்கும். இதில் நீங்கள் பிலிப்பைன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது பிரேசில் ஒர்க் ஆகாதவங்களுக்கு பிலிப்பைன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராகவும் இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, பிலிப்பைன்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 100% ஒர்க் ஆகும் கைஸ். UFO VPN வந்து பார்த்தீங்கன்னா 99%, 99 இல்லை 100% கூட ஒர்க் ஆகும். இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு குவாட்ஸ்க்கும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லொக்கேஷன் செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ல இல்லை. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிலிப்பைன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் கேமை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. உங்கள் செட்டிங்ஸ்க்கு போயிடுங்க. உங்கள் மொபைலில் அதாவது பார்த்தீங்கன்னா கேமோட செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. இதில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் மொபைலுக்கு செட்டிங்ஸ்க்கு போயிடுங்க. சில மொபைலில் ஆட்டோமேட்டிக்காகவே கேம்குள்ளே போகும்போது பர்மிஷன் கேட்கும், அதை வந்து ப்ராப்பராக அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கேமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இது கேம் ஓப்பன் பண்ணதும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் ஃபெயில்டுன்னு வந்துடும், இல்லைனா வந்து கேமுக்குள்ளேயே போகாது. அப்படி கேமில் போகாதவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ்க்கு போயிடுங்க. செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மிஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அந்த கேமோட பேரை கண்டுபிடிங்க. பப்ஜின்னு செலக்ட் பண்ணிட்டு இதில் பர்மிஷன் இருக்கும், ஆப் பர்மிஷன் இருக்கும். இதில் என்ன பண்ணுங்க, ரெண்டுத்தையுமே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் எனேபிள் பண்ணாதான் அந்த கேமுக்குள்ளே ஒர்க் ஆகிறதுக்கான அதோட பர்மிஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணாதான் கேம் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா கேம் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் அந்த கேம் பாருங்க, ஓப்பன் பண்ணுற பாருங்க, உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. சில பேருக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் ஃபெயில்டுன்னு வருதுன்னு சொல்லி யாராவது சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமுக்குள்ளே போகும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாப்டுன்னு வருதுன்னு சொல்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாப்டுன்னு வந்துச்சுன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது கைஸ். கேமுக்குள்ளே வந்துட்டு ஏதாவது எரர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சில இஷ்யூவாக தான் இருக்கும், அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மேக்ஸிமம் இந்த UFO VPN யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. பவர் VPN வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு மட்டும் தான் சப்போர்ட் ஆகுது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ என் மொபைலில் ஒர்க் ஆகாது, இது 3GB மொபைல். ஸோ ஆல்ரெடி நான் 4GB RAM மொபைலில் எப்படி கேம் விளாடுறது நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், பப்ஜி லைட்டு. அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. என்னோட வீடியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 பேர் லைக் பண்ண போறீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2000 பேர் லைக் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இன்னும் 1999 தான் இருக்கு. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் பார்க்க போறது, அதாவது 80,000 பேர் பார்க்க போறாங்க என் வீடியோவை. 202 பேர் தான் டிஸ்லைக் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒர்க் ஆயிருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ஏன்னா என்னோட கமெண்ட்ஸ்ல அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்னமும் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட நம்பர்ஸும் கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இவ்வளோ ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எரர் வந்துன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். கால் பண்ண வேணா மெசேஜ் பண்ணுங்க, ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணா எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பப்ஜி லைட் விளையாடி என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.